நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் இன்னும் இட்லி எனக்கு சரியாக வரல, செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குமா, ரொம்ப சூப்பராக வந்திருக்குமா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது நல்ல சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இட்லி வர்றது எப்படி அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுவரை ரேஷன் அரிசியில் நான் செஞ்சு காட்டினேன். இன்னைக்கு இட்லி அரிசியில் ரொம்ப சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வர்றது எப்படி, ரெண்டே பொருள் தான். அதாவது இட்லி அரிசி, உளுந்து, கருப்பு உளுந்து ரெண்டையும் போட்டு நல்ல விளையர்னு ரொம்ப பஞ்சு மாதிரி சாப்பிட்டா எப்படி வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி. இந்த 2 டம்ளர் அரிசிக்கு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன். இதே டம்ளரில் 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி உளுந்து இன்னைக்கு நான் ஒட்டுக்கவே ஊற வைக்கிறேன். அதாவது அரிசி ஊற வைக்கிற டயத்தில் உளுந்தையும் ஊற வைக்கிறேன். ரெண்டையும் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம், இதுவும் ஊறட்டும் 3 மணி நேரம், அரிசி 3 மணி நேரம் ஊறட்டும். நான் ரேஷன் அரிசிக்கு தான் நான் நிறைய வாட்டி நான் செஞ்சு கட்டியிருக்கிறேன். ரேஷன் அரிசியாக இருந்தால் அதுக்கு வேறு மெத்தேடு உளுந்து ஊற வைக்கிறது. இது இட்லி அரிசிங்கிறதுனால 2க்கு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் அரிசி ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வெள்ளை உளுந்து ஊற வைப்பேன். கருப்பு உளுந்தாக இருந்தால் 1.25 மணி நேரம் ஊற வைப்பேன். வெள்ளை உளுந்தாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வைப்பேன். இன்னைக்கு இது 2க்கு 1/2 போட்டிருக்கிறதுனால உளுந்து கூடத்தான். அதனால் எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் பயம் இல்லை. அதனால் அரிசி ஊற வைக்கிறப்பவே நான் உளுந்தே இன்றைக்கி ஊற வச்சிட்றேன். இப்போ நம்ம ரெண்டையுமே பாருங்கள், நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கு வெந்தயம்லாம் துளி கூட போட வேண்டாம். ரெண்டே ஊறட்டும். 3 மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு, நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உளுந்தையும் இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கருப்பு உளுந்து தோலெல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், நான் எதுவுமே போடலை, வெறும் உளுந்து மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன். இது நல்லா அரைக்கணும். இது எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் ஓடுனா போதும். நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வந்துருக்குது. 5 நிமிஷம் தான். இப்போ நம்ம அள்ளிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உளுந்தையும் அள்ளியாச்சு. எவ்வளோ போட்டால் இப்போ எவ்வளோ உளுந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கல்லெல்லாம் கழுவுல இதிலே அரிசியை போட்டுக்கலாம். இந்த அரிசி இந்த இட்லிக்கு நம்ம அரிசி அரைக்கையில் நான் கடைசியில் அல்லையில் நான் காட்டுறேன், பக்குவம் சொல்கிறேன். அந்த பக்குவம் தான் மெயின் இந்த இட்லிக்கு. அதே மாதிரி அள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இட்லி நல்லா இருக்கும். நான் இப்போ அள்ளும் பொழுது நான் உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா அரையிட்டோம். இப்போ நம்ம அரிசி போட்டு பாருங்கள், எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அரிசி இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நைஸாக அரையவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். ரவை பக்குவத்துக்கு தான் இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி நல்லா இருக்காது. இப்போ எனக்கு ரவை பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்த மாவத்துக்கு இதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அரிசி கூடவே சேர்ந்து உளுந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு 3 நிமிஷம் ஓடுனா போதும். அரிசி உளுந்து ஒன்றா சேரணும். அந்த அளவு போடனா போதும். ரொம்ப அரைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் மாவு ரொம்ப நைஸாகிடும். அதனால் 3 நிமிஷம் தான் ஓடணும். இதுதாங்க மெயின் இந்த இட்லிக்கு. இதுதான் மெயின். அதாவது இதை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சுட்டு பாருங்கள். இட்லி சாஃப்டாக இருக்கும். நல்ல வெள்ளையேன்னு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் அள்ள போகிறேன். பாருங்கள், இப்போ தான் ஊற்றுனேன். 3 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நம்ம அள்ளிக்கலாம். இப்போ நம்ம மாவை ஆட்டி அள்ளியாச்சு. 2 ஒன்றா சேர்த்து கலக்கி வச்சுட்டேன். அதாவது உப்பு நம்ம ஏற்கனவே போட்டாலும் அள்ளிட்டு மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சட்டியில் வச்சுட்டு ஒரு கலக்கிடுங்க. கலக்கிட்டு இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவு, அதாவது நம்ம எப்போதும் மாவு கரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவு கெட்டி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும்.
இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நைட்டு மாவு ஆட்டி வச்சோம். வந்து கால்வாசி தான் வச்சோம். கொஞ்சம் பொங்கி வந்துருக்குது. எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் கலக்கி வைக்கணும். மாவை லைட்டாக இதனோடனு ஒரு கலக்கு கலக்கிங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றையில் லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிறோம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கலக்கிறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கலக்கினாலே போதும். லேசாக சின்னதாக ஊற்றணும் ஓரளவு. நான் வந்து எல்லா இட்லியுமே நல்லா குண்டு குண்டாக ஊற்றுவேன். இது பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக ஊற்றுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஊற்றி பாருங்கள். குண்டு குண்டாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள். நீங்கள் ஊற்றுற இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி அதாவது நான் எப்போவுமே நல்லா புளி நிறச்சி வெளியில் வர அளவுக்கு தான் ஊற்றுவேன். இது பாருங்க எப்படி ஊற்றிருக்கிறேன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த ஆட்டையில் ஒரு பக்குவம் சொன்ன பார்த்தீங்களா மாவு, அந்த பக்குவமும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து தண்ணி காயுது, இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் ஊற்றிக்கலாம் லேசாக. இதையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போதும் வேக வைக்கிற மாதிரி தான். கரெக்டாக 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு. நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இன்னொரு தட்டையும் எடுத்துட்டேன். இந்த இட்லி பாருங்கள் நம்ம எவ்வளோ மாவு ஊற்றினா இது எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும். நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றினேன். ஆனால் நல்லா குண்டு குண்டாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் நான் அந்த இட்லியை எடுக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக செமையாக வந்திருக்கு பாருங்களேன். செமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நான் செஞ்ச மாதிரி அந்த மாவை வந்து அரைக்கும் பொழுது கரெக்டான பக்குவத்தில் அரைக்கணும். அப்போ இந்த மாதிரி வரும். பாருங்களேன். ஏன் பயப்படுறீங்க? நிறைய பேர் வந்து இட்லி வரலன்னு நிறைய பேர் கல்கெல்லாம் வருது, எப்படிமா அவிக்கிறது, எப்படிமா செய்கிறதுன்னே கேட்குறீங்க. இதெல்லாம் எப்படி நான் வந்து எத்தனை வகையான இட்லி போட்டிருக்கிறேன் பாருங்கள். நிறைய இட்லி ஐட்டம் தான் போட்டிருக்கிறேன். எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுவும் அதாவது கடையில் வாங்குகிற அரிசியில் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக 2 பொருளை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் தொட்டிங்கனால அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்கள். பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா பாருங்கள். தொட்ட முடியல, நல்லா சாப்பிட்டா இருக்கு பாருங்க. நல்லா அந்த மாதிரி தண்ணியை தொடச்சிக்கோங்க பின்னாடி. அப்போ தான் துணியில் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம வந்து வெந்தயமே போடலை. வெந்தயம் போடாமல் இருந்தால் துணியில் லைட்டாக ஒட்டும். ஆனால் இட்லியும் கூட கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் நிறைய வெந்தயம் போடுவேன். நிறைய வெந்தயம் போடும் பொழுது அந்த இட்லி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய வெந்தயம் போட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா குளிர்ச்சி தரும். வரவரப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த இட்லி. இது பாருங்களேன், இது பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்கள். நான் பாருங்கள் பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் பிச்சு அப்படி பூவாட்ட வருது பாருங்கள். இதே மாதிரி நான் செஞ்ச அளவுகளில் போடுங்க. எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ வெண்மையாக நல்லா இருக்குது. இது வந்து வெந்தயம் போடாமல் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது இந்த இட்லியில். ஆனால் ரொம்ப சாப்பிட்டா நல்ல வெள்ளையாக செமையாக இருக்கும். வெந்தயம் போட்டு ஆட்டுற இட்லிக்கு நிறையா உளுந்து போட வேண்டாம். உளுந்து கம்மியாக போட்டு வெந்தயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா பொங்கிட்டு வரும். அதனால தான் நான் வந்து ரேஷன் அரிசியில் வந்து 8க்கு 1 10க்கு 1 போட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க எப்படி 4க்கு 1 தானே போடணும், நீங்கள் வந்து இவ்வளோ போடுறீங்க அரிசி அப்படின்னா கூட நினைப்பீங்க. அது வந்து இந்த வெந்தயம் போடுறது கொஞ்சம் போல் இவ்வளோ வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா பூன்னு பொங்கி வரும். அதனால் நான் வந்து உளுந்தை கம்மி பண்ணிட்டு வெந்தயம் சேர்த்து போட்டு ஆட்டுவேன். ஆட்டினோன்னு கல்லுக்கு மேலே வரும் உளுந்து. இதில் வந்து வெறும் வெந்தயம் போடாமல் வெறும் உளுந்து அரிசி தான், உப்பு, அவ்வளோதான் இந்த இட்லி. எவ்வளோ வெண்மையாக நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க நான் வந்து சுடுது அமுத்தி கட்டுறேன் பாருங்க. இப்படி அமுத்திட்டு எடுத்தா எதுவுமே போடல. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதே மாதிரி எடுத்து அமுத்தி பாருங்கள். வரலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். பாருங்களேன், ஆனால் நான் அரைச்ச மெத்தடில் நீங்கள் அரைக்கணும். இங்கே பாருங்கள் சுடுது. இப்போ தான் நான் எடுத்து என்ன தட்டில் இன்னும் ஒரு தட்டு கூட எடுக்கலை, அங்கே இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நீங்கள் எப்படி கையில் ஒட்டுதா, ஒட்டலை பாருங்கள்.
பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்கு பாருங்க. இதையா இப்போ வந்து காலையில் ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டா இதுதான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன். அவளுக்கு பிடிச்ச சாம்பார், அன்னப்பூர்ண சாம்பார் வச்சுருக்கிறேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த இட்லிக்கு ஒரு சட்னி செய்ய போகிறேன். சுரக்காய் சட்னி. சுரக்காயில் சட்னி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து சுரக்காய் சட்னிக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி பிஞ்சு காய் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முத்தைக்காயாக இருந்தால் தோல் சீவிடுங்க. இதுக்கு வந்து தோல் சீவ வேண்டியதில்லை. பாருங்கள் நல்லா இருக்குது, விதையெல்லாம் கூட இல்லை. முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துகிட்டு தோலை சீவிடுங்க. பாருங்க நல்ல பிஞ்சு காய், அதனால் நான் வந்து விதையும் எடுக்கலாம் தோலும் எடுக்கலை. இதை வந்து நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியை வெட்டிக்கங்க ஓரளவுக்கு, நல்லா நைஸாக வெட்டிட்டு இதை எப்படி சட்னி செய்கிறதுன்னு கூட பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவு விட்டிங்கனால போதும், எண்ணெய் நிறைய வேண்டாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, சும்மா வாசத்துக்கு 2 குருமிளகு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, கருப்பு உளுந்து, நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் போல் சீரகம், அது கூட 4 வரமிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய். இது சிவந்தோடனே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சுரக்காய் பச்சை தன்மை போகிற அளவுக்கு வதங்கணும், நல்லா வதங்கட்டும். நீங்கள் சுரக்காயை நல்லா சிரவி கூட போட்டுக்கலாம், சிரவி போட்டுக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன், நீங்கள் வந்து சிரவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 மூடி தேங்காய் சிரவி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வதக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஆறட்டும். இப்போ பாருங்கள் நம்ம ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சட்னி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த சட்னி. இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்குது இட்லி பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சட்னியை வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து குஸ்பு இட்லின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செமையாக இருக்கும். அவ்வளோ சாப்பிட்டா நல்லா அருமையாக வந்திருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் செய்யுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். செம சாப்பிட்டு. அதாவது நிறைய பேர்த்துக்கு இன்னும் வந்து இட்லி மட்டும் செய்ய தெரியலை. அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆனவங்க, சின்ன பசங்க பிள்ளைங்க, அதாவது ஆம்பளைங்க நிறைய பேர் எங்கேயாவது போய் வெளியூரில் இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நான் செஞ்ச மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னா. இப்போ நம்ம இந்த இட்லியை நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு இட்லி பாருங்களேன் எப்படி வருதுன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சட்னியை இப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி அதாவது வந்து இட்லி தோசைக்கு மட்டும்தான் இல்லை, சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு மாதிரி ரசம் சாப்பாடு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிடலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.